தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். இன்னைக்கு பூரா நான் உங்களுக்காக ஃப்ரீயா வச்சிட்டு இருக்கிறேன். அவசரமே இல்ல, சாவகாசமா பாருங்க. சரிங்க மாமா. தேங்க்ஸ் மாமா. சுந்தர், நீ கல்பனாக்கு பிடிச்சதா பாரு. சரி நாகராஜா, வேதவழிக்கு பிடிச்சதா பாடுறா. நல்லதா காமிங்க. என்ன மாதிரி பாக்குறீங்க? காஞ்சிபுரமே காட்டுங்க. காஞ்சிபுரத்துக்காரி சூப்பரா செலக்ட் பண்ற போல இருக்கு. கல்பனா, என்ன ஆனாலும் சரிடி, இன்னைக்கு அவளை விட நீதான் சாரி சூப்பரா செலக்ட் பண்ணணும். அவ செலக்ட் பண்றதே எடுத்துட்டா என்ன? சூப்பர் ஐடியா இல்ல? ஏய், இங்க பாரு. இந்த சாரிய பாரு. நல்லா இல்லங்க. இது ஓகே. இது பாரு, பிங்க் பாரு. பிங்க் நல்லா இருக்குல்ல? பிங்க் பிடிக்காது. பார்த்துட்டு சொல்லு. நல்லா இல்ல. சூப்பர். கல்பனா அண்ணியோட கண்ணு சுந்தர அண்ணன் பக்கம் பார்க்கவே இல்லையே. எல்லாத்தோட தாங்க சூப்பர். ஆஹா, ஒருவேளை இதுதான் செலக்ட் பண்ண போறாளோ? நல்ல புடவையா இருக்கே, தட்டி தூக்கிட வேண்டியதுதான். இதுவா சார்? ஓகே சார். இது ஓகே. இந்த புடவை தான். வேதவழி, அது கூட. ஏய், என்னாச்சு? அந்த புடவையை தாங்க எடுக்கலான்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வேதவழி கையில எடுத்துட்டா. வேதவழி, அது கூட. அண்ணே, இந்த புடவைய இவங்க எடுத்துட்டாங்க. சின்னவரே, நீங்க கையில தொட்ட பிறகுதான் செலக்ட் பண்ணீங்க. ஆனா நான் அது ஷெல்ஃப்ல இருக்கும் போதே கண்ணால பார்த்தே செலக்ட் பண்ணிட்டேன். கொடுங்க. கல்பனா, கடல் மாதிரி இவ்வளவு செலக்ஷன் இருக்குது, அதை விட்டுட்டு எதான் வேணுங்கிற? இல்ல மாமா, எனக்கு அதுதான் வேணும். நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தேன். கல்பனா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வேற புடவைய பாரு. அந்த புடவையை வாங்குறதுன்னா எனக்கு ஓகேங்க. இல்லைன்னா எனக்கு புடவையே வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஒரு புடவை வச்சு நாரதர் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, அது மாதிரி வேற புடவை இருந்தா காமிங்க. இல்ல சார், யூனிக் கலெக்ஷன் ஒரு பீஸ் தான் இருக்கு. பரவாயில்ல மாமா, இத கல்பனாவே எடுத்துக்கிட்டோம். நான் வேற எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் வேதவழி. குடு 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 குடு. நல்லா இருக்குல்ல மாமா? நல்லா இருக்குல்ல? உனக்கு இந்த செலக்ஷன் தானே ஃபைனல்? மறுபடியும் மனசு மாற மாட்டியா? இல்ல மாமா, கண்டிப்பா மாத்த மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கா தானே? சத்தியமா மாமா. சரி வேதவல்லி, மாமா நீ வேற புடவை பாருமா. சரிங்க மாமா. அந்த புடவை விடுங்க. 13,995 ரூபாய். அடிச்சது லக்கி பிரைஸ். கல்பனா, கெட்டி காரடி, நீ அடிச்சு தூக்கிட்டியே. கல்பனா அண்ணிக்கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும்பா. சுந்தரனே, உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குண்ணே. அது அது டே சுந்தர், நட்ராஜ், நீங்க 3 பேரும் போய் உங்களுக்கு வேணுங்கிற செலக்ட் பண்ணுங்க, போங்க. இல்லப்பா, இவங்க 2 பேரும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க போய் எடுத்துக்கிறோம். சரி. இந்த புடவையை விட அது நல்லா இருக்கும் போல இருக்கே. அவசரப்பட்டுட்டனோ. ஆஹா, சூப்பர் புடவை எடுக்க போறாளே. கல்பனா, அவசரப்பட்டு கோட்டை விட்டுட்டியடி. மாமா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. குட் சாய்ஸ். தேங்க்ஸ் மாமா. கல்பனா, உனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இது அவ எடுக்கவே கூடாது. சரி, செலக்ட் ஆயிடுச்சுல்ல, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் மாமா. உன்னோட செலக்ஷன் ஆயிடுச்சு, ஃபைனல். பின்னதுக்கு ஒரு நிமிஷம். இல்ல மாமா, இது வேற விஷயம். வேற விஷயமா?
அந்த புடவை என்ன விலை வேதவள்ளி? 18,999 ரூபாய் கல்பனா. மூத்த மருமக நானே 13,995 ரூபாய்க்கு தான் சாரி எடுத்திருக்கேன். நீ வந்த உடனே 18,999 ரூபாய்க்கு எடுத்தா எப்படி? ஒழுங்கா அந்த புடவையை வச்சுட்டு ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோ. ஏய் கல்பனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கல்பனா, என்னம்மா அது? வேதவெளி செலக்ட் பண்ண புடவை காஸ்ட்லியா இருந்தா என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை இல்ல? அதுதான் மாமா முக்கியமான பிரச்சனை. 2 பேருக்கும் சமமா இருக்கணும்ல. ஒருத்தருக்கு வசதியாவும் ஒருத்தருக்கு சீப்பாவும் இருக்க கூடாதுல்ல. அதுவும் மூத்த மருமக நான். எதுவா இருந்தாலும் எனக்கு தான் முன்னுரிமை, உரிமை கொடுக்கணும். நான் சொட போயிடக்கூடாதுல்ல. வந்த இடத்துல மானத்தை வாங்குறா. கல்பனா, பேசாம இருக்கியா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, வேதவள்ளி என்னை விட அதிக ரேட் உள்ள புடவையை நான் எடுக்கவும் விட மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். வேதவள்ளி, நீ வேற புடவை எடுத்துக்கோ. அண்ணி இப்ப என்ன? வேதவள்ளி அண்ணியோட புடவை 5,000 ரூபாய் விலை அதிகமா இருக்கு. அதானே இப்போ உங்க பிரச்சனை? ஆ, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? என்ன? நீங்க கம்மியா இருக்கிற அந்த 5,000 ரூபாயை கையில பணமா வாங்கிக்கங்க. 5,000 ரூபாய் பணமா? இது நல்லா இருக்கே. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்குற? விடுங்கப்பா, பிரச்சனை சால்வ் ஆனா ஓகே. எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறதுனா எனக்கு ஓகேப்பா. நீ எடுத்துக்கோ. அவ்வளவுதான், ப்ராப்ளம் ஓவர்ப்பா. கல்பனா, இதான் உன் டக்கா? என்னது? ஒண்ணு இல்ல, எக்ஸ்ட்ரா பணத்தையே வாங்கிக்கன்னு சொல்லு. வா போலாமா? யாருக்கிட்ட? கல்பனாவா கொக்கா? ஆண்டவா, இப்படி பொது இடன்னு கூட பார்க்காம மானத்தை வாங்குற மருமகளை எனக்கு வாக்கணும். சுந்தரியாவது விட்டுருந்து காப்பாத்துப்பா. சரிம்மா, ஓவரா? பேமெண்ட் எங்கேயா? இங்கேயா? இல்ல சார், கீழே. சரி, பில்ல கீழே அனுப்பிச்சிடுறீங்களா? ஓகே சார். போலாமா? சரிப்பா, வாங்க. ஏன் வாங்க. வரேன். ஏய், இனிமேல் சும்மா இந்த இன்விடேஷன் கொடுக்கணும் அது கொடுக்கணும் கூப்பிடாதீங்க. டேய், இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தா சும்மாவா? இதெல்லாம் பண்ணி தானடா ஆகணும். நான் கேட்டேன் இப்போ ஃபங்க்ஷனை வைங்கினே. சும்மா டார்ச்சர் பண்ண நீங்கள் போர் அடிக்குது. தேவையில்லாத எல்லாம் பண்ணுகிறீங்க. டேய், என்னடா? வா வந்து பாரு. டேய், என்னடா இது? அதிசயமா இருக்கு. 3 பேரும் சேர்ந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம், லாஜிக் இடியுதே. என்னமா இருக்கும் தெரியல, அவங்களே கேட்போம். ஓகே, ஃபாலோ த பேக். என்னாச்சு மேடம்? ஒய் இவ்வளோ கவலை? ஏங்க நீங்களா சொல்லுங்களேன், என்னதான் ஆச்சு? அது ஒரு சோக கதைங்க. அது ரொம்ப இசுக்காம சுருக்கமா சொல்லு. இன்னைக்கு எங்க 3 பேருக்கும் ஒரு பியூட்டிஷியன் வந்து ஃபேஷியல் பண்றதா இருந்துச்சு. சரி. கடைசி நேரத்துல அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி. மத்த பியூட்டிஷியன்ஸும் 4 நாளைக்கு பிஸியா. சரி. இன்னைக்கு நாங்க ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாதான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு அழகா இருப்போம். ஆனா எங்களுக்கு இப்போ ஃபேஷியல் பண்றதுக்கு ஆளே இல்ல. ஃபங்க்ஷன்ல நாங்க 3 பேரும் டல்லா இருக்க போறோம். அதான் சோகமா உட்காந்துட்டு இருக்கோம். அத்தை சொல்லு. மற்ற நேரத்துலாம் எலியும் பூனிய மாதிரி அடிச்சுப்பாங்க. மேக்கப்னு ஒத்துமையா பாரு. பார்த்தேன். ஐயோ, எங்க பிரச்சனையை தீர்க்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல, இங்க ஒருத்தர் இருக்காரு.
யாருடா? வேற யாரு? மிஸ்டர் நாகராஜ். டேய் என்னடா? ஹாய், மாசம் உனக்கு நீயே ஃபேஷியல் பண்ணிக்கிறது எனக்கு தெரியும். ஆ? ம். என்ன நகோ அப்படியா? என்ன பிரதர் முழிக்கிற? என்ன பண்ணிக்கிறதானே? ஆமா பண்ணிக்கிறேன். என்ன பதிக்கு? உனக்கு நீயே பண்ணிக்கிற அந்த அழகு கலையை அவங்களுக்கும் பண்ணி விட. டேய் சும்மாரா நீ வேற. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. ஏ இது வருமா, எனக்கு ஃபுல்லாலாம் எதுவும் தெரியாது, சும்மா லைட்டாக அந்த பேசிக் லெவல் தான். அது போதுமே. அது கூட தெரியாம தானே நாங்க எல்லாரும் டல்லா உட்காந்துருக்கோம். நான் எப்படி நான் என்ன பண்ணிக்கிறேன் ஓகே. உங்க 3 பேத்துக்கலாம் நீங்க வேதவல்லி அக்காக்கு போட்டு விடுங்க. சுந்தர் மாமா கல்பனா அக்காக்கு போட்டு விடட்டும். நீங்க 2 பேரும் பண்ணி விடுறத பார்த்து நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். ஏயா எல்லாம் வேலைக்காது, முடியாது முடியாது. ஏங்க ப்ளீஸுங்க, நீங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணி விட மாட்டீங்களா? கல்பனா, எனக்கு ஃபேஷியல்லாம் பண்ண தெரியாதுமா. உங்க தம்பி சொல்லித்தர அதை பார்த்து நீங்க எனக்கு பண்ணி விடுங்க ஆம், ப்ளீஸுங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. அண்ணா, தாய்க்குளம் கேக்குறாங்கல்ல, தாய்க்குளம் கஷ்டப்பட்டா உன் மனசு தான் தாங்கவே தாங்காதே. பண்ணி விடுனே. நாடா வீக் பாயிண்ட்ல அடிக்கிறியா? நாகராஜ் ப்ளீஸ்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஃபங்க்ஷன் டைம் எல்லாரும் டல்லா இருந்தா நம்ம குடும்ப கௌரவம் தானே பாதிக்கும். இதுன்னா அடுத்த ஏவுகணையா? மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விடுங்களேன். சரி பண்ணி விடுறேன். ஆனா ஒண்ணே, என்ன? நான் இந்த குடும்ப கௌரவத்துக்காக அதெல்லாம் பண்றேன், வேற எதுவும் கிடையாது. புரியுது புரியுது. புரிஞ்சா சரி. வீரு வீரு செல்லம் தம்பி இங்க வாடிமா. வந்துட்டேன். சொல்லுங்க தம்பி. வாழைப்பழம், தக்காளி பழம், பப்பாளி பழம், கடலை மாவு, கோதுமை மாவு, வெள்ளரியோ சகரை எத்துன்னு வாங்கோ. ஏன் தம்பி பஜ்ஜி ஏதாவது போட போறீங்களா? இல்ல போண்டா போட போறேன். போயா போ. சரி தம்பி. ஓகே டீம், கெட் ரெடி ஃபார் அதிரடி. எஸ்கூஸ் மீ, எல்லாம் கேட்டுக்கோங்க. பிரதர் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ப்ளவுஸ் போடுறீங்க, க்ளவுஸ் போடுறீங்க. ஓ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சே நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம தனியா பார்லருக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளென்சிங். கிளென்சிங்கா அப்படின்னா? கிளென்சிங்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல டஸ்ட்லாம் இருக்குங்க, அழுகுலாம் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா தொச்சி எடுக்கிறோம். ஓ, நம்ம அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபேஸ்லாம் பளின்னு வெள்ளை ஆயிடும். சரி, அதை எப்படி பண்றது? குட் கொஸ்டின். அது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த பயத்தெடு. இந்தாங்க தம்பி. யூ ஷுட் டேக் த ஃபர்ஸ்ட் வாழைப்பழம். ஓகேவா? என்ன எடே ஃபர்ஸ்ட் இது பல்ட்ட யூ ஷுட் உரிச்சிஃபை. ஓகே. அப்படியே உரிச்சு கப்பால் இதுக்குள்ள போட்டுணும். போட்டுரு. உள்ள போட்டு கொயன்னு பிசையணும். அப்படியே லெக் அதை எடுத்துட்டு முகத்துல அப்படியே கொண்டு போய் மசாஜ் பண்றோம். எஸ்கூஸ் மீ, அப்பல பாருங்க, அப்படியே போட்டு மசாஜ் பண்றீங்க. ஹலோ, என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? Why are you laughing, man? இந்த பாருங்க, நீங்க சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் வாயில போயிடும். சாரி சிரிக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் எனக்கு கார்பரேட் பண்ணுங்க. என்னது? எது எப்படி? அதான்டா ஒத்துழைப்பு. டேய் கோஆபரேட்டரா? ஓ, கோஆபரேட்டா? அந்த ஆப்ரேட் தான் பண்ணணும். என்னங்க இத வந்துடுமா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா
அது இது ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்னா அது என்னன்னா இந்த மூஞ்சில இந்த கருப்பு புள்ளிலாம் இருக்கும்ல. பிளாக் ஹெட்ஸ். கரெக்டே. அந்த பிளாக் ஹெட்ஸ் இருக்குதுல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓ அதை எப்படிடா எடுப்பாங்க? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கோதுமை மாவுல சக்கரை போட்டு வச்சிருக்கிறோம்ல, அதை அப்படியே எடுத்து மூஞ்சி மேல போட்டு அப்படியே அப்படியே ரவுண்ட் ரவுண்டா மசாஜ் பண்றோம். இன்னொன்னு அப்படி கீழே பண்ணக்கூடாது, மேலாக மசாஜ் பண்ணணும். ஓ இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், மசாஜ் பண்ணினே இருக்கணும். இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, மூஞ்சில இருக்கிற ரத்த ஓட்டம் அதிகமாகும், மூஞ்சும் பொலிவாகும். அதை எப்படிடா பண்ணும்? அது எப்படி பண்றோம்னா, பப்பாளி பழம் வச்சிருக்கிறோம்ல, பப்பாளி பழத்தை எடுத்து கொயன்னு குழைச்சி மூஞ்சில தேய்ச்சி மசாஜ் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு கட்சியா பில்ச்சிங். அப்படின்னா பில்ச்சிங் அப்படின்னா பில்ச்சிங் என்னன்னா, இந்த கடலை மாவுல பில்ச்சிங் மாதிரி பண்ணின்னு அதை அப்படியே மூஞ்சில பூசிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் மூஞ்ச கழுவு நீங்க வச்சுக்கோங்களேன், ஐயோ அவள்தான் வெள்ளை ஆயிடுவாங்க. கட்சியா தக்காளி எடுத்து சுகுரா தேய்க்கணும். வெள்ளரிக்கா எடுத்துக்கோ. வெள்ளரிக்கா எடுத்து இங்க மேல பாருங்க. அப்படியே கண்ணாண்ட அப்படி வச்சிடணும். வெஸ்டியா வச்சிட்டேன். ஓகேவா? ஓகே அவ்வளோதான். Wow. அவ்வளோதான். சூப்பர். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. என்னடா ஃபேஸ் வாஷ் பண்ண போனவங்களும் காணோம்? இன்னுமா முடியல? போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்ன பண்றாங்க உள்ள? ஒருவேளை நீங்க 2 பேரும் பண்ண ஃபேஷியல்ல ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகி சேதாரம் ஆயிருக்குமோ? ஏய் கிண்டலா? எங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே இயற்கையானது. சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது. நீ வேணா பாரு, வரும்போது அப்படியே தேவதை மாதிரி வருவாங்க. பார்க்கலாம். ஐயோ மாமா. பதற ஓவரா பண்ணுவீங்க நீ. இதெல்லாம் போன்ல பேசி செட்டில் பண்ற விஷயமா? நேர்ல வந்து பேசணும்யா. வாங்க, போன் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எப்போ வரேன்னு போன் பண்ணுங்க. வாங்க. என்னடா எல்லாரும் வாய் மூடி நின்றுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? இல்ல மாமா, யாருக்கும் ஒன்றும் ஆகல. நாங்க எல்லாரும் வேதவல்லி அக்காக்காகவும் கல்பனா அக்காக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்றீங்களா? ஏன் அவங்க எங்க போனாங்க? ஃபேஸ் வாஷ் பண்ண போய் 1/2 மணி நேரம் ஆகுதுப்பா, இன்னும் வரல. என்னடா சொல்ற? ஃபேஸ் வாஷ் பண்ண போனாங்க, வெயிட் பண்றான்னு சொல்ற. என்னடா ஒண்ணும் புரியல. ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க இல்லையே, பயங்கர கலாட்டாவே நடந்ததே. கலாட்டாவா? ஆமாங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா, அந்த பியூட்டிஷியன் லேடி வரலப்பா. அதனால கல்பனாவுக்கு நானும் வேதவலிக்கு நாகராஜும் ஃபேஷியல் பண்ணிவிட்டோம். ஃபேஷியல் முடிஞ்சு அவங்க 2 பேரும் ரூம்குள்ள போனாங்க. இன்னும் வரலப்பா. அதான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை பெரிய கலாட்டா நடந்திருக்கு, நான் பார்க்காம போயிட்டேனே. கவலைப்படாதீங்க மாமா, முக்கியமான விஷயமே இதுக்கு மேலதான் இருக்கு. இன்னும் பாக்கி இருக்குதுல்ல, அப்போ உட்காந்து. அது என்ன முக்கியமான விஷயம்? அது சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டேன். அது சரி.
நல்லா இருக்கேனா? ஆ சூப்பரா இருக்க. கல்பனா அக்கா சும்மா சொல்லக்கூடாது, சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு மின்றீங்க. ஏய், இவனா பாருடா. சரி, ஒருத்தரோட ஆள் வந்தாச்சு, இன்னொருத்தரோட ஆளை காணுமே. நம்மளை விட இவ அழகா இருக்காளோ? சேச்சா, இருக்காது. அவளை விட நாம தான் அழகு. மின்னல் அடிக்கும் அழகு இருக்கு. வேதவல்லி அக்கா. வேதவலி, நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. எவ்வளவு திட்டினாலும் புத்தியே வர மாட்டேங்குது. ச்சே. அப்பா எப்படி எங்களோட ஃபேஷியல்? சூப்பரா இருக்குடா. நீங்க ரெண்டு பேரும் ஒரு காரியம் பண்ணுங்க, பேசாம ரெண்டு பேரும் பியூட்டி பார்லர் வச்சிருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அப்படியே ஐம்பொன் சொல்ல மாதிரி அழகா இருக்கீங்கம்மா. தேங்க்யூ மாமா. தேங்க்ஸ் மாமா. பரவாயில்லையே, நம்மளையும் சேர்த்து பாராட்டிட்டாரு. ஏ வாயாடி, மாமா இன்னும் பெரிய விஷயம் இருக்குன்னா வாய் மூடிட்டு இருக்க. என்னது அது? மாமா, அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அழகு கலையும் சென்டிமெண்ட்டும் கலந்த முக்கியமான விஷயம். அப்படி என்னம்மா அது?